செய்யும் களிமண் போல குயவன் கையில் இசையும் களிமண் போல உம் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரம் நான் எதற்குமே உதவாதவன் குலைந்த பாத்திரம் நான் குயவன் கையில் பிசையும் களிமண் போல குயவன் கையில் எந்த மைக்ல பாடினா நல்லா இருக்கும். மண் போல என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம். அந்த புஸ்தகம் எங்க பாஸ்டர் இருக்குது அப்படின்னு தேடுறீங்களா? 1053 1053 அந்த பக்கத்தை திருப்புங்க. 1053 ஓசியா சிறிய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம், ஓசியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Amen. Thank you. The last part of the word, தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். Knowing the Lord என்கிற தலைப்பின் அடிப்படையிலே இன்றைக்கு சில சத்தியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவனை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, இன்னும் அதிகமாய் தெய்வத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம். ஃபாதர் பாடும் பொழுது ரொம்ப அழகா பாடுறார். இன்னும் உம்மை மேஜர் இன்னும் முட்டி சேரனுமே இன்னும் அறியனுமே இன்னும் கிட்டி சேரனுமே. அறிய விரும்புகிறவன் கிட்டி சேர்வான், கிட்டி சேருகிறவன் அறியப்படுவான். ஆமென். அறிந்து கொள்வது எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? ஆண்டவரை நிறைய அறிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு பாஸ்டர். சும்மா எனக்காவது ஒரு கையை தூக்குங்களேன். பைபிளை நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் பாஸ்டர். ஆண்டவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் பாஸ்டர். யாருதலுக்காகவாது. ஆமே தோத்ரா அறிஞ்சுக்கணும் ஆண்டவரை. யார தெரியுமா நம்ம அதிகமா அறியணும்னு ஆசைப்படுவோம்? யார நம்ம நேசிக்கிறோமோ அவங்களதான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படிதானே? அப்படிதானே? சும்மா ரோட்ல போறவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க யாரு எவரு அவங்கள பத்தி அறிஞ்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? நான் யார ரொம்ப நேசிக்கிறேனோ அவங்கள பத்தி அறிஞ்சுக்கணும். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எங்க போறாங்க, அவங்க என்ன பண்றாங்க. நம்ம ஸ்டேட்டஸ்ல ட்ரெயின் விடுறோம் பாருங்க, கடைசி போட்டா வரைக்கும் ஒரு ஆள் பாக்குதுன்னா அந்த ஆள் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுதுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென் சொல்லுங்க பாப்போம். தப்பு ஒண்ணும் கிடையாது, தப்பே கிடையாது. அறிந்து கொள்வது நல்லது. பாஸ்டர் எங்க போறாரு, என்ன பண்றாரு, நம்ம இந்த கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோமே, நீங்க பார்க்கணும் ஃபுல்லா பார்க்கணும். அதுக்கு ஸ்டேட்டஸ் போடுறது எதுக்கு? பார்க்கறதுக்கு தானே. ஐயோ ஜெபம் பண்ணமே பாஸ்டருக்காக சிவகாசியில எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, பார்க்கணும், அறிந்து கொள்ளணும். தப்பு இல்லை. யாரை நாம் அதிகமாய் நேசிக்கிறோமோ அவங்கள குறித்து அறிந்து கொள்ளுகிறோம். ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது. ஒரு கணவன் மனைவியை நேசித்தால் அவளுக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு என்ன வேணும், என்ன மாதிரி சாப்பாடு பிடிக்கும், என்ன மாதிரி டிஃபன் பிடிக்கும், என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் பிடிக்கும், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்றது அவங்களுக்கு பிடிக்கும், நான் எப்படி ட்ரெஸ் பண்ண அவங்களுக்கு பிடிக்கும். இப்படியெல்லாம் ஒருத்தரை குறித்த காரியத்தை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அவங்களை நேசிக்கிறதுனால நம்ம அறிந்திருக்கிறோம். அது எந்த உறவாக வேண்டாமானாலும் இருக்கலாம்.
கணவன் மனைவி உறவா இருக்கலாம், தகப்பன் பிள்ளையினுடைய உறவா இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவா இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோருடைய உறவா இருக்கலாம். பிள்ளைகள் பெற்றோர் தங்க பிள்ளைகளை அதிகமா அறிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. என் கண்ணுக்குள்ளே வச்சு பாக்குறதுன்றாங்கல்ல. எங்க போறான், எங்க வர்றான், எங்க போனை தூக்கிட்டு போறான், யாருகிட்ட பேசுறான், யாருகிட்ட பண்றான், என்ன அப்ப இது எதுக்கு? என் பிள்ளை அறிஞ்சுக்கணும், என் கண்ட்ரோல்குள்ளேயே வச்சுக்கணும், கண்ட்ரோல்குள்ளேயே வச்சுக்கணும். தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்கள அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். முதல்ல அறிதல் என்றால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய அர்த்தத்தை தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். There is an intimate relationship between two. பைபிள் இப்படி போட்டிருக்குது, ஆதாம் ஏவாளை அறிந்தான், காயினை பெற்றான். ஆதாம் ஏவாளை அறிந்தான், ஆபேலை பெற்றான். அப்ப அறிதல் என்பது ஒரு நெருக்கமான உறவு, நோய். அப்ப யாரை நாம் அதிகமாய் அறிந்திருக்கிறோமோ அவர்களை நேசிக்கிறோம். யாரை அதிகமாய் நேசிக்கிறோமோ அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படின்னா நீங்க இயேசுவை உண்மையா நேசிக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவரை அதிகமா அறிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உண்மையா ஆண்டவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு உண்மையா உள்ளத்துல, சும்மா வர வர அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, அந்த அந்த அன்பு இல்ல, சும்மா வாயில பாடுறது. ஆனா உண்மையிலே இதயத்துல இருந்து ஆண்டவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னா அவரை ரொம்ப அறிந்து கொள்ளுவேன். நீங்க சும்மா சொல்லலாம், உங்களை ரொம்ப நேசிக்கிற ஆண்டவரை நேசிக்கிறேன். ஆண்டவர் சொல்வாரு, என்ன நீ நேசிக்கிறன்றது எனக்கு எப்படிப்பா தெரியும்? என் விருப்பம் என்னன்னு உனக்கு தெரியுமா? என் ஆசை என்னன்னு உனக்கு தெரியுமா? என் காரியங்கள் என்னன்னு உனக்கு தெரியுமா? சும்மா என்னை பார்த்து ஜீசஸ் ஐ லவ் யூ, ஜீசஸ் ஐ லவ் யூன்னு சும்மா சொல்லிட்டே இருக்கிற, வாயில சொல்ற. என் விருப்பம் என்னன்னே உனக்கு தெரியாது, என்ன குறித்து என்னங்கிற அறிவே உனக்கு இல்லை. ஆனா என்ன நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்ற, சரி சொல்லிக்கோ அப்படின்னு ஆண்டவர் விட்டுருவார். உண்மையிலே ஏசப்பாவை நம்ம நேசிக்கிறோம்னா ஏசப்பாவை நிறைய அறிஞ்சுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் குணங்கள் என்ன, அவர் சுபாவம் என்ன, அவர் எனக்காக என்ன செய்தார், இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறார், இனி வருகிற நாட்களில் அவர் எனக்காக என்ன செய்கிறார் என்ற தேவனை குறித்த ஒரு தெளிவான அறிவுள்ளவன் அவரை பார்த்து சொல்வான், Jesus I love you so much daddy. Hallelujah. அவரை அறிகிற அறிவு. இன்னைக்கு ஓரிரு குறிப்புகள், தேவனை அறிந்து கொள்வதற்கான சில காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச போறார். நான் ஒரு ரெண்டு வார்த்தைகள் சொல்ல போறேன். இந்த வார்த்தைகள் பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள் தான். பல நேரத்தில் இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் நமக்கு புரிகிறது இல்லை. இதுதான் அது, அதுதான் இதுன்னு நம்ம அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல, அதல்ல, இதுதான் மெய்யான காரியம் என்கிற ஒரு அறிவை கர்த்தர் நமக்குள்ள தரப்போகிறார். அதை தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போறார். ஒரு 30 நிமிஷம் மாத்திரம் நான் பேச போறேன். ஆவியானவர் பேச போறார். இதுவரைக்கும் ஒருவேளை அதை நீங்கள் தவறாய் புரிந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதா கூட இருக்கலாம். இது எங்களுக்கு தான் முதல்ல தெரியுமே பாஸ்டர் அப்படின்னு இருந்தா கூட தெரியாத மாதிரியே கேளுங்க, அதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஆமென், ஆமென். சில இடங்களுக்கு போனோம்னா சில பாஸ்டர் மாருங்க நம்மளை பார்த்துட்டு நம்மளை மீட்டிங் கூப்பிடுவாங்கல்ல, போயிட்டு பாஸ்டர் இங்க ஒரு இடம் இருக்கு பாஸ்டர், ஐயோ அப்படி இருக்கும் பாஸ்டர், ஒரு மினி சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும் பாஸ்டர் அப்படின்பாங்க. உடனே நான் அந்த இடத்துக்கு ஏற்கனவே 10 தடவை போயிருப்பேன். உடனே பொசுக்கு நான் தான் அங்க போயிருக்கேன் பிரதர் அப்படின்னு சொன்னா அந்த பாஸ்டர் அப்படியா பாஸ்டர் அப்படின்னு சடவுன் ஆயிடுவார். ஆனா நம்ம போயிருந்தாலும் போயிருக்காத மாதிரியே, அப்படியா பிரதர், அது நல்லா இருக்குமா பிரதர், ஐயோ பாஸ்டர் சூப்பரா இருக்கும் பாஸ்டர் அந்த இடம், நீங்க பார்த்தது இல்லையா, நான் உங்களை கூட்டிட்டு போட்டுமா பாஸ்டர், நல்லா இருக்கும், அடுத்த பாட்டு நம்ம அங்கதான் எடுக்க போறோம் பாஸ்டர், நம்மளும் தூண்டி விடு, அப்படியா பிரதர் நல்லா இருக்குமா பாஸ்டர், சூப்பரா இருக்குமா பாஸ்டர், இன்னைக்கு சாயங்காலம் போலாமா பாஸ்டர், அவருக்கு ரொம்ப குஷியா போயிடும். ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், ஆனாலும் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவரு ரொம்ப சந்தோஷமா நம்மளை கூட்டிட்டு போய் அங்கெல்லாம் நிறுத்தி, இப்படி நில்லுங்க பாஸ்டர், அப்படி நில்லுங்க பாஸ்டர், அப்படி காலை வைங்க பாஸ்டர், இப்படி காலை வைங்க பாஸ்டர், இதை பண்ணுங்க பாஸ்டர், அதை பண்ணுங்க பாஸ்டர்,
நமக்கும் போசா கொடுக்க தெரியாது. கொடுத்து போட்டோவை எடுத்து வந்த உடனேயும் அந்த பாஸ்டருக்கு அம்புட்டு சந்தோஷம், அம்புட்டு சந்தோஷம். அத ஒரே வார்த்தையில நான் ஏற்கனவே போயிருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்காது. ஆனா அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படி சொன்ன உடனே அவர் மகிழ்ச்சியின் வெள்ளத்துல போயிடுறார். இப்ப கூட தெரியாத மாதிரியே நீங்க கேட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை நம்ம படிக்க போறோம். வாசிங்க பாப்போம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். போதும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு 2 வார்த்தைகளை உங்க முன்னாடி வைக்கிறேன். இங்க டிவில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உண்மை, சத்தியம். இன் இங்கிலீஷ் ஃபேக்ட் வெர்சஸ் ட்ரூ. இந்த 2 வார்த்தையுமே ஓரளவுக்கு நமக்கு ஒன்றாய் இருக்கிறது போல தெரியலாம். ஆனால் 2ம் மிகவும் எதிர்ப்பதமான காரியங்கள். அதை இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. நல்லா கவனிங்க. முதல்ல சத்தியம் அப்படின்னா என்ன, அதை புரிந்து கொள்ளணும். சத்தியமா இன்னைக்கு சாயங்காலம் வந்துடுறேன் பாஸ்டர், அதுவா? அதல்ல 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 அதல்ல. சத்தியம் என்கிறது வேறு, உண்மை என்கிறது வேறு. சத்தியம் என்பது ஆவி மண்டலத்தோடு சம்பந்தப்பட்டது. சத்தியம் என்பது ஆவிக்குரிய விஷயத்தோடு சம்பந்தப்பட்டது. உண்மை என்பது உலக காரியங்களோடு சம்பந்தப்பட்டது, உலகத்தின் காரியங்களோடு சம்பந்தப்பட்டது. நான் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். வேதத்திலிருந்து ஒரு 2-3 உதாரணங்களை சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப கவனிங்க, இப்ப கவனிங்க, இப்ப கவனிங்க. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். உண்மையை பொய்யாக்குகிற வல்லமை சத்தியத்திற்கு உண்டு. புரியல? நூடுல்ஸ் மாதிரி இருக்குதா, குழப்புதா? சரி, நான் சொல்றது அப்படி சொல்லுங்க பாப்போம். புரியலனாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உண்மையை பொய்யாக்குகிற வல்லமை சத்தியத்திற்கு உண்டு. சரி, இப்ப லாசரு மரித்து போனது உண்மையா பொய்யா? நீங்க உண்மை உண்மைன்னு சொல்லிட்டே வாங்க. லாசரு மரித்தது, மரித்து 4 நாட்கள் ஆனது, அவனுடைய சரீரம் நாற்றம் எடுத்தது, அவன் செத்த பொழுது இயேசு அவனை விட்டு தூரம் போயிருந்தது, அவனை கல்லறைக்குள் வைத்தது, அவனுக்காக அவன் சகோதரிகள் அழுதது, அந்த கல்லறையின் வாசலிலே கல் புரட்டி வைக்கப்பட்டது, இயேசு 4 நாள் கழித்து வந்தது. இதெல்லாம் உண்மை. ஆனால் அந்த கல் திறக்கப்பட்டு மரித்து போன லாசருவே உயிரோடே வா என்று சொன்ன பொழுது அவன் உயிரோடு வந்தான் அல்லவா? அது சத்தியமாயிருக்கிறது. ஆமென். புரிந்தவர்கள் கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. எல்லாமே உண்மைதான் சார், எல்லாமே உண்மைதான். ஆனா அந்த உண்மைகளை எல்லாவற்றையும் அழித்து போடுகிற ஒரு வல்லமை சத்தியத்துக்கு கர்த்தர் வைச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? இது எந்த அற்புதத்தை வேணாலும் நீங்க எடுக்கலாம். ஆபிரகாமுக்கு 100 வயதானது உண்மை. சாராளின் கற்பம் செத்து போனது உண்மை. மெடிக்கலி they are unfit to get the child அப்படிங்கிற ரிப்போர்ட் உண்மை. மருத்துவர்கள் கொடுத்த எல்லா ரிப்போர்ட்டும் உண்மை. ஆனால் அந்த தாத்தாவான ஆபிரகாமுக்கும் பாட்டியான சாராளுக்குள்ளும் கர்த்தர் ஒரு கற்பத்தை வைத்து அதை உயிரோடு எழும்பச் செய்து ஈசாக்கை கொண்டு வந்தது சத்தியமாய் இருக்கிறது. இன்னைக்கு கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில பல உண்மைகள் இருக்குது, பல உண்மைகள் இருக்குது. பாஸ்டர், டாக்டர் சொல்லிட்டாங்க இனிமேல் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லையா? அது உண்மை. டாக்டர் தப்புன்னு சொல்ல, அவங்க படிச்சிருக்கிறாங்க, அதை வச்சு சொல்றாங்க உண்மை. பாஸ்டர், என் கர்ப்பம் செத்து போச்சு, உண்மை. பாஸ்டர், இனிமேல் எங்களுக்கு பிள்ளை பிறக்க வாய்ப்பே இல்லை, உண்மை. இந்த உண்மைகளை பொய்யாக்குகிற வல்லமை கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார்.
பெரிய கடன் எனக்கு இருக்குது பாஸ்டர், 8 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, 15,000 ரூபாய் கடன் இருக்கு, 15 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, 50 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. உண்மை உண்மை உண்மை, கடன் இருக்கிறது உண்மை. ஐயோ பாஸ்டர், அதை தீர்க்கிறதுக்கு, அதை அடைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த சோர்ஸுமே இல்ல, அதுவும் உண்மை. யார்கிட்ட கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றாங்க, அதுவும் உண்மை. வித்து எதையாவது அடைக்கலான்னு பார்த்தா அப்படி விக்கிறதுக்கு எங்க கிட்ட எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்ல, அதுவும் உண்மை. இந்த உண்மைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை செய்து உன் கடனை முடிய பண்ணுகிறது சத்தியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப உண்மைக்கு அதிக வலிமையா, சத்தியத்துக்கு அதிக வலிமையா? அதனால இன்னையில இருந்து உண்மையே பேசாதீங்க. என்ன பாஸ்டர், இதை மட்டும் கட் பண்ணி போட்டுறாதீங்க. இன்னையில இருந்து என்னவே பேசக்கூடாது சொல்லுங்க. உண்மையே. அப்ப ஆப்போசிட், ஆமா, பொய்ன்னு சொல்லக்கூடாது. அது சபைக்கு வெளியில இருக்கும். சத்தியம் அறிஞ்சவங்க சொல்லுவோம், இனிமேல் நான் உண்மை பேச மாட்டேன், ஆனா என்ன பேசுவேன்? அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் இல்ல பாஸ்டர், கிடைக்கல பாஸ்டர், பாஸ்டர் இன்னும் ஒண்ணுமே வரல, எத்தனையோ பொண்ணு பார்த்துட்டேன் பாஸ்டர், பார்த்ததே ஒண்ணுதான், ஆனா பாஸ்டர் போய் அலைஞ்சிட்டு வர்றோம் பாஸ்டர், உண்மைதான். செலவு பண்ணிட்டோம் பாஸ்டர், உண்மைதான். பணத்தை ஏமாந்துட்டோம் பாஸ்டர், உண்மைதான். இன்னும் பொண்ணு வீட்டுல இருந்து பதிலே வரல பாஸ்டர், உண்மைதான். ஆனா இந்த வாரத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவாரு பாரு, அது சத்தியம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உண்மையெல்லாம். அதனால இந்த உண்மையை பேசிக்கிட்டே இருக்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டு சத்தியத்தை பேச ஆரம்பிக்கணும். வியாதி இருக்குதா? இருந்துட்டு போகுது. முதல்ல ஒரு தொகலை பார்த்தா எப்படி இருக்கிய பாஸ்டர்னு கேட்பாங்க. இப்பெல்லாம் பார்த்தா எனக்கு 300, உங்களுக்கு எத்தனை? எப்படி பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு போனா அல்ல பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிற காலம்லாம் போய் எனக்கு 300, உங்களுக்கு எத்தனை? அப்ப இதையே பேசுறது. வந்துருச்சு சுகர், வந்துருச்சு சுகர், வந்துருச்சு காலு நம 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 நமானுது. அப்படித்தான் அவருக்கு ஆரம்பத்தில் நம நமானுச்சான். அப்புறம் ஒரு விரல எடுத்தாகலாமா, அப்புறம் காலையே எடுத்துட்டாகலாமா. அதுக்கு பேர் நம்ம ஆம்பிடேஷன் தான் நம்ம சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அது என்னத்துக்கு நமக்கு? அப்படி அப்படி எடுத்துட்டாகலாம் பாஸ்டர். நான் சொல்றேன், அந்த உண்மை அதெல்லாம் உண்மைதான். நம்ம இருக்கிறது உண்மைதான், கால் வலிக்கிறது உண்மைதான், பலவீனம் இருக்கிறது உண்மைதான். அந்த உண்மையை பேசுறதை நிறுத்திட்டு ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமென். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் தழும்புகளினாலே சுகமாகிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. வாதை கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. மரணத்தை அவர் ஜெயமா விழுங்கி இருக்கிறாரு. இந்த சத்தியத்தை பேச பேச உண்மைகள் அட்டுப்பாய் விடும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இத சொன்னா நம்மள பிராஸ்பரிட்டி காஸ்பல் பேசுறவன்னு சொல்றாங்க. அப்படி அல்ல, அப்படி அல்ல. விசுவாச அறிக்கை பண்றத பழகிக் கொள்ள வேண்டும். பூரண சுவிசேஷத்துல இதுவும் ஒரு சுவிசேஷம். உன் வாயை திறந்து அறிக்கை பண்ணு, வசனத்தை அறிக்கை பண்ணு. உண்மையவே சொல்லிக்கிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு, உண்மைதான் தெரியுதே, பார்த்தாலே தெரியுது, உடம்பு குறையுது, பலவீனம் இருக்கிறது தெரியுது, அதை நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் அல்ல. ஆனா சொல்ல வேண்டிய ஒன்று இருக்கிறது, அதை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இனிமேல் உண்மை பேசுவீங்க. உண்மை என்ன செய்யக்கூடாது? உண்மை சொல்லுங்க. உண்மை பேச மாட்டோம் பாஸ்டர். என்ன பேசுவோம்? சத்தியம் பேசுவோம். உண்மைகள் கிடக்கட்டும், அதை ஒரு மூட்டையை கட்டி தூர போடுவோம். சத்தியத்தை பேசுவோம், சத்தியத்தை பேசுவோம். புலம்பிக் கொண்டே இருக்கிறத நிறுத்துவோம். இல்லை இல்லை இல்லைங்கிறத நிறுத்துவோம். பயம் நிறைந்த, நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு வசனம் வச்சிருக்கிறார் இல்லையா? பயமா இருக்கா? பயத்தை பேசாதீங்க, அதுக்கு ஒரு வசனம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நான் பயப்படுகிற நாட்களிலே அவரை சார்ந்து கொள்கிறவரா இருக்கிறேன். பினான்சியலி ரொம்ப கஷ்டமா இருக்கா? அதை பேசாதீங்க, அதுக்கான வசனத்தை எடுத்து பேசுங்க. நான் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்ய சம்மனரா இருக்கிறார். அப்படி பேசுங்க, அப்படி பேசுங்க,
அப்படி பேசுங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு போறது குறித்து பயப்படுறீங்களா? ஒரு பயம் வருதா? பயத்தை பற்றி பேசாதீங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவைகளை பேசுங்க, இவைகளை பேசுங்க, இவைகளை பேசிக்கிட்டே இருங்க. அப்ப உண்மைகளை பேசுகிறதை நிறுத்திவிட்டு சத்தியத்தை எந்த ஒரு மனிதன் பேச ஆரம்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் உண்மைகள் எல்லாம் சத்தியமாய் மாறி போய்விடும். தேவையான சத்தியம் தானா? தேவையான சத்தியம் தானா? ஆமீன் சொல்லுங்களேன் பார்ப்போம். சத்தியத்தை, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை கூட நம்ம கற்றுக்கொள்ள போறோம். வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகத்துக்கு வாங்க. இது ஈஸியா நம்ம எடுத்துருவோம். 8வது அதிகாரத்துல 1ல இருந்து சில வசனங்கள், ஒரு 7 வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். சரிங்களா? வாசிங்க ஐயா. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழியருகேயுள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களிலும் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடாரங்களில் நின்று சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் அனுபவத்திற்கு தொனிக்கும். பேதைகளே விவேகமடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. முதல் வசனத்தை மட்டும் படிங்கய்யா. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ. போதும் போதும் போதும். இப்ப 2 வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். ஞானம் வெர்சஸ் அறிவு வெர்சஸ் ஞானம், நாலேஜ் வெர்சஸ் விஸ்டம். இதுவும் அதே மாதிரி நம்மள சில சமயத்துல குழப்ப பண்ணுகிற வார்த்தைகளா இருக்கலாம். சத்தியம் உண்மை மாதிரி, அறிவுங்கிறது வேற, ஞானங்கிறது வேற. நல்லா கவனிக்கணும். உலகம் எனக்கு தருகிறது அறிவு, தேவன் எனக்கு தருகிறது ஞானம். சொல்றீங்களா? நான் சொல்ல சொல்றீங்களா? உலகம் எனக்கு தருவது அறிவு. பிஏ படிச்சிருக்கிறேன் பாஸ்டர், அறிவு. எம்ஏ படிச்சிருக்கிறேன் பாஸ்டர், அறிவு. எம்எஸ்சி படிச்சிருக்கிறேன் பாஸ்டர், அறிவு. பிஹெச்டி பண்ணிருக்கிறேன் பாஸ்டர், அறிவு. எம்எஸ் ஐடி படிச்சிருக்கிறேன் பாஸ்டர், அறிவு. இதெல்லாம் அறிவு. இது உலகம் தருகிறது. எல்லாரும் படிக்கிறோம், நான் கூட படிச்சிருக்கிறேன். அப்ப இதெல்லாம் உலகம் நமக்கு தர்ற அறிவு. இந்த அறிவு இல்லனா கூட பரலோகம் போயிடலாம். ஆனா ஞானம் இல்லாம என்ன செய்ய முடியாது? ஞானங்கிறது யார் தர்றது? தேவன் தரார். இயேசுனா யாரு? ரட்சிப்புனா என்ன? இயேசுவை அறிந்து கொள்வதுனா என்ன? இன்னைக்கு உலகத்துல நிறைய பேருக்கு அறிவு இருக்குது, நிறைய படிச்சிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய மண்டை நிறைய மூளை இருக்கு. நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆமென், அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பான். நிறைய ஓவரா படிச்சா கூட ரொம்ப என்ன செஞ்சிருவோமா? வீக் ஆயிருவோமா அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு வசனம் இப்படி சொல்லுது, ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவனா? அறிவு பெருத்தவன், நோவுனா என்னது? வியாதி. ரொம்ப ஓவர் அறிவா இருந்தாலும் ஒரு விதமான வியாதின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்ப அறிவு நமக்கு முக்கியம் அல்ல, ஞானம் நமக்கு தேவை. அறிவில்லைனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவேன். ஆனா சத்தியத்தை, தெய்வத்தை அறிகிற அந்த ஞானம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா நான் பரலோகம் போய் சேர்ந்துருவேன். ஆமே. இன்னைக்கு இந்த ஞானம் தான் நமக்கு அதிகமா வேண்டும். உலகம் தருகிற அறிவல்ல, தேவன் தருகிற ஞானம். இந்த ஞானத்தோட உலகத்தின் அறிவு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வேண்டான்னு சொல்லல, படிக்க வேண்டான்னு சொல்ல, நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும், தாராளமா படிக்கணும். உங்க பிள்ளைகள் எல்லாம் நிறைய படிக்க வைங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா அதை விட ஞானம் வேணும். ஞானமுள்ள மனுஷன் இயேசுவை தேடணும். ஞானமுள்ள மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கரெக்டா வருவான். ஞானமுள்ள மனுஷன் ஜெபம் பண்ணுவான். ஞானமுள்ள மனுஷன் வேதம் வாசிப்பான்.
ஒருத்தன் ஜபமே பண்ண மாட்டேங்கிறான், வேதத்தையே வாசிக்க மாட்டேங்கிறான், ஆலயத்துக்கு வர மாட்டேங்கிறான், எப்ப பார்த்தாலும் புஸ்தகத்தை திறந்து வச்சு படிக்க போறேன், நாளைக்கு பரீட்சை, நாளைக்கு படிக்க போறேன் பரீட்சை, நாளைக்கு படிக்க போறேன் பரீட்சை அப்படின்னு ஒரு புள்ள சொல்லிக்கிட்டே இருக்குன்னா அந்த பிள்ளைக்கு அறிவு பெருக்குது, ஞானம் இல்ல. ஞானம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல நமக்கு வாழ்றதுக்கு தான் அறிவு தேவை, நித்தியத்துக்கு நமக்கு போறதுக்கு ஞானம் தேவை. இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்துட போறோம்? 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம். இந்த 60 வருஷம், இந்த 70 வருஷம், இந்த 80 வருஷத்துக்கு எம்புட்டு படிக்கிறோம். 5ஆம் கிளாஸ் படிக்கிறோம், 10ஆம் கிளாஸ் படிக்கிறோம், 12ஆம் கிளாஸ் படிக்கிறோம், யூஜி படிக்கிறோம், பிஜி படிக்கிறோம், பிஹெச்டி படிக்கிறோம். நான் கூட படிச்சு வச்சிருக்கிறேன். எதுக்கு படிச்சேன்னு தான் தெரியல. இம்புட்டையும் படிச்சு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் இந்த உலகத்துல நான் வாழ்ற நாள் வரைக்கும் எனக்கு பயன்படுது. ஆனா ஒரு நாள் நான் மரிச்சிருவேன். ஏதோ ஒரு ஏஜ்ல கண்டிப்பா நான் மரித்து போயிடுவேன். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை, அந்த ஞானம் தான் நித்திய காலமாய் அவரோடு கூட போய் வாழ்வதற்கு எனக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த அவேர்னஸ் தேவ பிள்ளைகளுக்குள்ள வர்றதே கிடையாது. எப்ப பாரு உலகத்தின் காரியத்துக்கே முக்கியத்துவம். சர்ச்சுக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போங்க. வேணாம் நான் சொல்றேன், நாங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போய் தான் படிச்சிருக்கிறோம். காலேஜுக்கு பா, 6 நாளும் காலேஜ்ல குடியிரு, உன்னை வேணான்னு சொல்லலையே. ஞாயிற்றுக்கிழமை அந்த அரை நேரம் கடவுளுக்கு கொடுத்து பாரு, உன் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு பாரு. நான் திரும்பியும் சொல்றேன், பெற்றோருக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளை வீட்டுல விட்டுட்டு படிக்கிறோம் பாஸ்டர், நாங்க வந்திருக்கிறோம் பாஸ்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்களையும் கூட்டிட்டு உட்கார வைங்க. பிள்ளைகளை நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே. இந்த பிள்ளைகளை விட்டுட்டு வர்ற ஆவி என்ன ஆவி அப்படின்னா பார்வோனுடைய ஆவி. மோசே போய் கேட்கிறாரு பார்வோன் கிட்ட, நாங்க பலி செலுத்த போறோம் அப்படின்னு. முதல்ல சொல்றாரு, புருஷர்கள் நீங்க மட்டும் போங்க, பெண்களை பிள்ளைகள்லாம் விட்டுட்டு போங்க. அடுத்த சொல்ற அதெல்லாம் முடியாது, சரி நீங்க எல்லாம் போங்க, பிள்ளைகளை விட்டுட்டு போங்க. அப்ப நீங்க எல்லாம் போங்க, பிள்ளைகளை விட்டுட்டு போங்கன்னு சொல்ற ஆவி பார்வோனின் ஆவி. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். குடும்பமா வரணும் சபைக்கு. ஒரு ரோல குடும்பமா நம்ம சபையை பொறுத்த மட்டும் இட் இஸ் ஃபேமிலி ஓரியன்டட் சர்ச். ஆண்கள் இங்க உட்காருங்க, பெண்கள் இங்க உட்காருங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க தாராளமா குடும்பமா உட்கார்ந்து நல்ல கர்த்தரை ஆராதிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா குடும்பமா வரணும். கர்த்தர் அதை விரும்புறாரு. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே. 3 பிள்ளைகளை விட்டு சம்முன்னு புருஷன் மண்டாட்டியும் பைக்ல தோல் மேல கையை போட்டுட்டு சேர்ந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், விட்டுட்டு வந்துட்டான் பாஸ்டர், நாங்க ஜாலியா இருப்போம். ஆண்டவர் கேட்பாரு, ஏன் உன் பிள்ளைய விட்டுட்டு வந்த? பிள்ளைகளை விட்டுட்டு வரக்கூடாது. அறிவு இல்ல, ஞானம் தேவை. என் புள்ள சபைக்கு வந்தா அவனுக்கு ஞானம் கிடைச்சிரும். இயேசுவை குறித்த வெளிச்சம் அந்த ஒரு ஸ்பார்க் வந்துரும். அது வந்துருச்சுனாலே அவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிரும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோட பேசுகிறாரு. அறிவு எனக்கு முக்கியம் அல்ல, ஞானத்தை கர்த்தர் தருகிறார். ஒன்னு சொல்லட்டுமா? ஞானம் உள்ளவனுக்கு கர்த்தர் அறிவை தாராளமா அள்ளி கொடுக்கிறவராய் இருக்கிறார். சர்ச்சில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஞானத்தினால தானே இங்க கொண்டு உட்கார வச்சிருக்காரு. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பெயிலா போய் உட்காந்துருக்கோம், எல்லாம் நல்லா படிச்சுட்டு தான் கர்த்தர் இங்க கொண்டு உட்கார வச்சிருக்காரு. ஆமாமா இல்லையா? அறிவு இருந்தால் ஞானம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஞானம் இருந்தால் அறிவு வராது, அறிவு இருந்தால் ஞானம் வராது, ஞானம் இருந்தால் அறிவை கர்த்தர் தருகிறவரா இருக்கிறார். என்னையவே குழப்பி விட்டுறது சில கேஸ். அல்லையா? சொல்லுங்க பாப்போம். புரிஞ்சுச்சா புரியலையா? எது வேணும்? அது இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அறிவு வந்துரும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு, ஏன் நம்ம தேசத்தை ஆள்றவங்களுக்கு கூட எது நிறைய இருக்கு. ஆனா சபையில சாதாரணமா கடை நிலையில இருக்கிற ஒரு விசுவாசிக்கு இருக்கிற ரட்சிப்பின் ஞானம் அவங்களுக்கு இல்லையே. அவங்க பரலோகம் வந்துருவாங்க, அவர் வரமாட்டாரு. அந்த விதத்துல நாம் பாக்கியமானவர்கள் சொல்றவங்க கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். எவ்வளவு பெரிய வெளிச்சம், எவ்வளவு பெரிய வெளிச்சம். அதான் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, எங்க இருக்குன்னு தான் தெரியல. ராஜாக்களுக்கெல்லாம் அதை மறைச்சு ஏழைகளா இருக்கிற நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறாராம். யாராவது அந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா சாயங்காலம் போய் எனக்கு அதை வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி, இப்ப வேண்டாம். புரியுதுங்களா? ராஜாக்களுக்கு அவைகளை மறைத்து சாதாரணமா இருக்கிற புவரா இருக்கிற நமக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு ஒரு வசனம் போட்டிருக்குது.
இன்னைக்கு தேசத்தை ஆள்ற, இந்தியாவை ஆள்ற, தமிழ்நாட்டை ஆள்ற பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் இந்த ஞானத்தை கர்த்தர் மறைச்சு சாதாரணமா கூலி வேலை செய்யற, சாதாரணமா டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிற, சாதாரணமா பிசினஸ் பண்ற, சாதாரணமா ஐடி செக்டார்ல ஒர்க் பண்ற, சாதாரணமா இருக்கிற நமக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். That's amazing grace. Amazing grace. Amazing grace. அது பெரிய ஒரு, ஐயோ அப்பா, அது ஒரு போதை. அதெல்லாம் சொன்னா புரியாது. எவருக்கோ அவ்வளோ பேரை மறைச்சிட்டு இயேசு எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது இந்த காரியங்கள்? சோ நம்பர் 1, உண்மை அல்ல, சத்தியம் வெளிப்படும். இரண்டாவது, அறிவல்ல, ஞானத்தை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். கடைசியா ஒன்ன சொல்லி இன்னைக்கு நான் முடித்து விடுகிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. சரி, ஒரு வசனத்தை படிங்க பார்ப்போம். ஆமா, 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். 1 பேதுரு 3:21. 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. போதுமா? அடுத்து இங்க ஒரு வார்த்தை ஒண்ணு போட்டிருக்குது, உடன்படிக்கை. டிவி பாருங்க, எல்லாரும் டிவி பாருங்க. 2 வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒப்பந்தம், உடன்படிக்கை. இன் இங்கிலீஷ் கான்ட்ராக்ட் அண்ட் கவர்னன்ட். இந்த வித்தியாசத்தை மாத்திரம் பார்த்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கப்போம். சரி, உடன்படிக்கைனா என்ன பாஸ்டர்? ஒப்பந்தம்னா என்ன பாஸ்டர்? அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறேன். அந்த கல்யாணத்துல நான் செய்தியாளராக அழைக்கப்படுறேன். செய்தி கொடுத்து முடிச்சிட்டேன். இன்னொருத்தர் வந்து சாலனைஸ் பண்றார், அவர் தான் அந்த இது நடத்துறாரு. அப்ப அவர் சொல்றாரு, ரெஜிஸ்டர் திறந்து வச்சுட்டு, இப்பொழுது தம்பதியினருக்கு திருமண ஒப்பந்தம் செய்யப்படும். ரொம்ப தப்பான வார்த்தை, ரொம்ப 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 தப்பான வார்த்தை. நல்லா கவனிங்க. ஒப்பந்தம் என்பது இட் இஸ் a short time period. உடன்படிக்கைங்கிறது until the end. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சார், நான் ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றேன் சார். என் ஒரிஜினல் எல்லாம் அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க, என் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒரு பாண்ட்ல கையெழுத்து போடுறேன். 5 வருஷம் நான் இந்த கம்பெனில வேலை பார்க்கணும். 5வது வருஷம் முடிஞ்சு போகும்போது என்னுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துடணும். நான் உங்க வேலையை விட்டு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுவேன், இல்லைன்னா கிளம்பிடுவேன். ஆனா 5 வருஷத்துக்கு இடையில நீ கம்பெனியை விட்டு என்ன செய்யக்கூடாது தங்கச்சி, நீ போக கூடாது. அப்படி நீ போறன்னா இத்தனை மாச சம்பளத்தை வச்சுட்டு போ. இதுக்கு பேரு ஒப்பந்தம். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? சரி, நம்ம ரேஞ்சுக்கு வருவான். ஒரு வீட்டுல ஒத்திக்கி இருக்கிறோம், 3 வருஷம் ஒரு வீட்டுல ஒத்திக்கி இருக்கிறோம். 5 வருஷம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறோம். வீட்டு ஓனர்கிட்ட ஒரு 100 ரூபாய் பத்திரத்துல எழுதுறோம், 3 வருஷம் இந்த வீட்டில் நான் இருப்பேன். 3வது வருஷம் முடிஞ்சு போகும்போது, ஆமா உங்க வீட்டு சாவி உங்கள்கிட்ட கொடுத்துருவேன், நீங்க என்கிட்ட வாங்கின அந்த பணத்தை தந்துடணும் அப்படின்னு எழுதுறோம். இதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? ஒப்பந்தம். ஆனால் உடன்படிக்கை என்பது மரிக்கும் வரைக்கும் அவரோடு கூட இருக்கிறதுக்கு பேர் உடன்படிக்கை. இந்த உலகத்துல உடன்படிக்கைன்றது 2 மட்டும்தான், மீதி எல்லாம் ஒப்பந்தம் தான். ஒண்ணு, இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் ஒரு கல்யாணம்னு ஒண்ணு பண்றோம்ல, அதுக்கு பேர் என்னது? உடன்படிக்கை. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, கல்லானாலும் புல்லானாலும், அதனால கர்த்தர் நியமிச்சிருக்கிற நாள் வரைக்கும் அவரோட அவங்களோட என்ன செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு பேர் என்னது? உடன்படிக்கை நம்பர் 1 இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும். அடுத்த உடன்படிக்கை 2,
அவரோட ஞானஸ்நானம் பண்ணும் பொழுது, இனி உமக்காக வாழ்நாளெல்லாம் வாழ்வேன் ஆண்டவரே, உங்களை விட்டு பிரிஞ்சே போக மாட்டேன் ஆண்டவரேன்னு அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெறறோம் பாருங்க. அது நித்தியத்துக்கான உடன்படிக்கையா இருக்கிறது. இது ரெண்ட தவிர இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே என்னதான் சொல்லுங்க பாப்போம்? ஒப்பந்தம். அப்ப ஒப்பந்தத்தை உடன்படிக்கைன்னு சொல்லக்கூடாது, உடன்படிக்கைய. அப்ப கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ரெண்டு உடன்படிக்கை மேன்மையான உடன்படிக்கை. ஒன்று உங்களுடைய திருமண வாழ்க்கை, இரண்டாவது ஆண்டவரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்களேன். திருமணத்துல பாஸ்டர் கேட்கிற வாழ்விலும் தாழ்விலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், சுகத்திலும் துக்கத்திலும், பிறர் முகம் பாராமல் உனக்கே கணவனா இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு உடனே மெதுவா ஒரு 5 வருஷத்துக்கு மட்டும் வாக்கு கொடுக்குறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பாருங்க, எப்படி இருக்கும்? அப்படிலாம் கிடையாது. வாக்கு கொடுத்ததுதான் அது ஒரு உடன்படிக்கை. அந்த திருமண உடன்படிக்கை நித்தியத்துல கர்த்தரோடு கூட வாழ்கிற உடன்படிக்கை. ஆண்டவரோடு நம்ம சொல்றோம், ஆண்டவரே என் வருகை வரையும் உங்களோட நான் வாழ்வேன் ஆண்டவரே. நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஆண்டவரை விட்டு போயிடுறாங்க. ஞானஸ்தானத்தப்ப 1008 வாக்குறுதிகளை வாய் நிறைய சொல்றாங்க. இனிமேல் ஒழுங்கா வருவேன் பாஸ்டர், எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன் பாஸ்டர், ஆமே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை மிஸ் பண்ண மாட்டேன் பாஸ்டர், என்னால் என்ற ஊழியத்தெல்லாம் செய்வேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கையை முறிச்சிடுறாங்க. அப்படி நம்ம செய்யக்கூடாது தெய்வ பிள்ளைகளை. கர்த்தரோடு நீங்க பண்ண உடன்படிக்கையில நீங்க தெளிவா இருக்கணும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவரை அறிகிற அறிவு. புரிஞ்சுச்சுங்களா? அப்ப 3 அறிவை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். முதல்ல என்ன அறிவு? உண்மையா சத்தியமா? உண்மைங்கிறது உண்மை, என் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் அத்தனை உண்மைகளையும் அவருடைய சத்தியமானது பொய்யாக்குகிறதா இருக்கிறது. உண்மையை பேசுவதை நிறுத்துங்கள், சத்தியத்தை அதிகமாய் பேசுங்கள். அத்தனை உண்மைகளையும் சத்தியம் பொய்யாக்குகிறதா இருக்கிறது. இரண்டாவது என்னது? அறிவா ஞானமா? அறிவு என்பது உலகம் எனக்கு தருகிறது, ஞானம் என்கிறது பரலோகம் எனக்கு தருகிறது. அறிவில்லைனா கூட பரலோகம் போயிடலாம், ஞானம் இல்லாம பரலோகம் போக முடியாது. ஞானம் உள்ளவனுக்கு கர்த்தர் அறிவையும் சேர்த்து தருகிறவராய் இருக்கிறார். அறிவு மட்டும் வச்சுக்கிட்டு ஞானத்தை ஒரு நாளும் பெற முடியாது. ஆகவே கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார், இந்த ஞானத்தை நான் உனக்கு தர்றேன், தெய்வத்தை அறிகிற ஞானத்தை உனக்கு தாரேன். இந்த ஞானம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அறிவு உனக்குள்ள வரும். மூன்றாவது கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார், ஒப்பந்தமா உடன்படி, கான்ட்ராக்டா கவர்னனா. இம்மைக்காக ஒப்பந்தம் பண்றதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல, நிரந்தரத்துக்காக அவரோடு கூட வாழும்படியாக கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். இதை அதிகமாய் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவனுடைய சமூகத்தில். Thank you Jesus. ஹalleluya. டி மேஜர் கொடுங்கம்மா. ஆண்டவரை நிறைய அறிஞ்சு ஒவ்வொரு வாரம் பிரசங்கத்துல ஆண்டவர் நிறைய அறிய பண்றார், புதுசா அறிய பண்றார், புதுசா அறிய பண்றார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லா புஸ்தகத்தையும் அதுல இருக்கிற ஒரு சாப்டரை படிச்சா ஒன்ன மட்டும் தான் நமக்கு சொல்லும், எந்த புஸ்தகத்தினாலும். ஆனா பைபிளை மட்டும் படிச்சா ஒவ்வொரு முறையும் படிக்கும் போது புது வெளிப்பாடுகளை ஆண்டவர் தருவார். சொல்ற புரிஞ்சலையா சொல்றீங்களா? நீங்க பள்ளிக்கூடத்து காலேஜ் படிக்கிறீங்கல்ல, காலேஜ் புக்கை படிங்க பார்ப்போம். கெமிஸ்ட்ரியை படிங்க, பிசிக்ஸை படிங்க, பிசிக்ஸை படிங்க, மேக்ஸை படிங்க, இங்கிலீஷை படிங்க. ஏதோ ஒன்ன ஒரு தடவை சொல்லும் இல்ல, ஏதோ ஒன்ன ஒரு 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 அது ஒன்ன படிச்சீங்கன்னா அது ஒன்னதான் உங்களுக்கு சொல்லும். அதையும் படிச்சுட்டு அப்படியே போய் எழுதிக்கலாம், அது ஒன்னதான் சொல்லும். ஆனா பைபிள்ல மாத்திரம் நான் பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்க இதே நேரத்துல நான் பண்ண ஒரு வசனத்தை வச்சு ஆயிரக்கணக்கான பேர் வித்தியாசமான கோணத்துல பிரசங்கிக்கலாம். ஒரு புக் ஒன்று பார்த்தேன், ஒரு ஏதோ ஒரு நாட்டில் பார்த்தேன். இந்த பிகினிங்னு பைபிள்ல ஒரு வார்த்தை ஆரம்பிக்குதுன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். இந்த பிகினிங், ஆதியிலேங்கிற ஒரு வார்த்தையை வச்சு
3000 பக்கத்துக்கு ஒரு மனுஷன் ஒரு புக் போட்டிருக்கிறார். 3000 பக்கத்துக்கு வெறும் அந்த புக்கினுடைய டாபிக் இந்த பிகினிங். தலைவாணி மாதிரி தலைக்குள்ள வச்சுட்டு படுக்கணும். அவ்வளவு பொக்கிஷத்தை கர்த்தர் இந்த பைபிளுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாம் அறிஞ்சுக்கிட்டது ஒரு பெரிய கடல்ல ஒரு டம்ளர் தண்ணி தான் குடிக்கிறோம். ஆனா எவ்வளவோ இருக்கு. கர்த்தர் இன்னும் நம்மோடு கூட பேசுவார். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி ஒருமுறை சேரணுமே, சொல்லுவோமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் பிரசன்னம் போதும்